என்னன்னு வச்சுட்டு, ஏன்னா அவரு எல்லாமே ஓகே, எல்லாமே டாஸ்க்குக்காக சொன்னாரு. ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அவங்க கமாவே கொடுத்தது இல்லைண்ணா, ஃபுல் ஸ்டாப் தான். அவங்க என்கிட்ட பேச வரும்போது ஃபுல் ஸ்டாப் வச்சு அனுப்பிச்சிடுறேன், அவங்கள ஆஃப் பண்ணிடுறேன்னது ஐ காட் ரியலி ஹர்ட். அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது என்னன்னா பஞ்ச் லைனாவே பேசுறேன்னு சொல்லிட்டு பஞ்சஸா பேசுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி அதனால அது ரொம்ப கஷ்டமா போச்சு. அதாவது பஞ்சஸா நீ பேசலாம், அது எப்பனா நீ வந்ததுலேருந்தே பேசணும். சடனா ஒரு எபிசோட் பேசக்கூடாது பஞ்ச் லைன், அது ரொம்ப ஹார்டா இருக்கும். நீங்க எப்போதுமே ஒரு ஒரு ஃபிளாஷஸ் இருக்கு. ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்தப்போ அவரே போய் வாலண்டரியா எங்க அப்பா அம்மாவுக்கும் கை கொடுத்து இந்த வீட்டுல அர்ச்சனாக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அன்னைக்கு வந்துட்டு நான் அவங்க எந்த வந்தாங்கன்னா அவங்களை ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அவங்களுக்கு அம்மா கொடுத்ததே இல்லை, அவங்களுக்கு வெறும் ஃபுல் ஸ்டாப் தான் ஒண்ணு. எனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றேன்னா என்னது அவரோட இந்த டவுசரை பார்த்தோன்னா உனக்கு என்ன once upon time பிக் பாஸ் இல்ல கற்பந்தர் கூப்பிடுங்க பிக் பாஸ் அன்னை போல வரல. ஆமா தட் ராக்கே. அதோட எங்க மாமா பாத்துருப்பாங்க, அவரு ஆஸ்திரேலியால இருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ராக் அது. நான் ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன்னா நான் அவனோட ஃபர்ஸ்ட் தெரப்பி எனக்கு நான் கொடுத்துக்கிறது ஹேர் கட் தான். போறேன் ஏதாவது போய் முதல்ல ஹேர் கட் பண்றேன். எனக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. டயட்ஸ்ங்களா எனக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸா இருந்துச்சுனாங்க மத்தவங்க முடிவு தெரியுங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். நிறைய இதுல வெளில சொல்லியிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ணுவேன் நல்ல டேஸ்டான ஹோட்டலு இல்லை கடைக்கு தேடி போய் உட்காந்து பிடிச்ச மாதிரி சாப்பாடை வாங்கி அழகா அப்படி வச்சு சாப்பிடுவோம். அதாவது நீங்க வெளியில பண்றதை நீங்க கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க இங்க என்ன நீங்க இப்ப விஷ்ணு என்ன பண்ணுவாருன்னு கேளுங்க. உள்ள இருக்கிற டேஸ்டான ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, அதை தேடி வண்டி எடுத்துட்டு போய் அங்கே போய் உட்காந்து பொறுமையாக அப்படியே உட்காந்து